பிப்ரவரி 12, 2025. இன்றைய வேத வசனம் எரேமியா 31:14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். டுடே பைபிள் வேர்ஸ் Jeremiah 31:14. My people will be satisfied with the goodness I give, says the Lord. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆவியானவரே, இப்பொழுது இறங்குவீராக. இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்களாம். கர்த்தாவே, இன்றைய நாளிலும் கூட ஆவியானவரே, எங்களுக்கு அநேக காரியங்களில் திருப்தி இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கின்றேன் தகப்பனே. கர்த்தாவே, இந்த சத்ரு கூட இந்த உலகத்தை காண்பித்து அதில் இருக்கிற இச்சைகளையும் பொறாமைகளையும் சந்தோஷத்தையும் காண்பித்து எங்களை அப்பா நிரம்பாத படிக்க, எங்கள் மனங்கள் நிரம்பாத படிக்க எங்கள் மேலே ஆவியானவரே திருப்தி இல்லாத வாழ்க்கையை நிரப்பிக்கொண்டே இருக்கா என் தகப்பனே. இப்பொழுது இறங்கும் ராஜா ஆவியானவரே, இப்பொழுதே இறங்கும். மற்றவர்களை எங்களுக்கு முன்பதாக நிறுத்தி அவர்கள் எப்படி இருக்க அவர்களுக்கு அதிக பொருட்கள் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லையன்னு சொல்லி கூட மற்றவர்களை காண்பித்து அவர்கள் பார்த்து நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்படியானது தீய எண்ணங்களை எங்களுக்குள்ள நிரப்பிக் கொண்டிருக்கின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுது இறங்க ராஜா. அன்பு மகனே, மகளே, வாலிப பிள்ளைகளை, சகோதரனை செபிங்க. சிறு பிள்ளைகள் கூட ஜெபிங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. இருக்கும் பொருளை வைத்து கொண்டு நாங்கள் சந்தோஷமாய் திருப்தி அடையும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல ஊற்றும்படியான எங்கள் மேலே ஊற்றுவீராக ஆவியானவரை. எப்பொழுது இறங்க என் தகப்பனை. எங்களை தாழ்த்துகிறாப்பா, உயர்த்துகிற ராஜா ஆவியானவரை. நிரப்புங்க கர்த்தாவே. வேதத்துல கூட ஆவியானவரை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல ஆவியானவர் அநேக காரியங்கள்ல அதிசயங்களும் அற்புதங்களையும் கண்டோம். ஆனாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லை, ஒரு திருப்தி இல்லை. கர்த்தாவே, இந்த சத்ரு அந்த மாதிரி தான் எங்களையும் இப்பொழுது நிரப்பிக் கொண்டு இருக்கிறோம். நாங்கள் என்னதான் அதிகமான பொருட்கள் இருந்தாலும், எல்லாம் 3 வேளை உணவுகள் கிடைத்தாலும் இல்லை இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள்ல எங்களுக்கு திருப்தி ஆகாம வைத்துக்கொண்டு எங்களை மன நிம்மதி இல்லாமல் வாழ வைத்து கொண்டு இருக்கிற என் தகப்பனை எப்பொழுது கூட இறங்குவீராக. இப்பொழுது ஒவ்வொருவரும் தொடுவீராக ஆவியானவரை. நிரப்புங்க. சிறு பிள்ளைகளுக்கு கூட பொருள்களை, அந்த கார் வாங்கணும், இந்த குட்டி கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளும் பொருள் ஆசைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான் என் தகப்பன். எப்பொழுது தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆவியானவரை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதீங்கள் நல்ல தகப்பனை. வாலிப பிள்ளைகளுக்கு அநேக காரியங்கள் மேல ஆசைகள், இச்சைகள் என் தகப்பனை. இப்பொழுது இறங்குங்க. போதும் என்ற மனதை அவர்களுக்குள்ள நிரப்புங்க இயேசுவின் நாமத்துல. போதும் என்று மனதனுடைய தேவ பக்தியே நல்லது என்று சொன்னீர் என் தகப்பனை. இப்பொழுது இறங்க ஆவியானவரை. நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆவியானவரை. ஸ்திரீகளை நிரப்புங்க. அவர்களுக்குள்ள ஆசைகள், இச்சைகள், பொறாமைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இது நமக்கு போதும் அப்படின்னு சொல்லும்படியான அந்த எண்ணத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், செபிக்கிறோம் தகப்பனை. இப்பொழுது இறங்க ராஜா ஆவியானவர். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போல நாங்கள் இல்லாத படிக்க அப்ப நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த கொஞ்சம் நன்மையை வைத்து கொண்டு கூட திருப்தி அடையும்படியான அந்த ஞானத்தை இப்பொழுது எங்கள் மேல ஊற்றுவீராக. ஆனால் நீர் கொடுக்கின்ற நன்மைகள் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை குறித்து அந்த சத்ரு எங்களுக்குள்ள இல்லை, இன்னும் வேணும், இது பத்தாது இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அப்பா ஆவியான தீய எண்ணங்களை நிரப்பிக் கொண்டிருக்க சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலும் இருந்து அந்த திருப்தி ஆகாத அந்த எண்ணங்களை இப்பொழுது எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனை. போதும் என்று மனதை இப்பொழுது ஒவ்வொரு மேலும் நிரப்புங்க இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனை. நிரப்புங்க என் தகப்பனை. கர்த்தாவே, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு இந்த போதும் என்ற மனதினுடைய தேவ பக்தியை எங்களுக்குள்ள நிரப்பினரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே.